ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு நற்பவி ஹெர்பல்ஸ். இந்த விஷயம் உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த 2 விஷயம், நான் இப்போ சொல்ல போகிற 2 விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஹேர் லாஸ் ப்ராப்ளம் ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, நம்ம ஹேர் பாத் எடுத்துக்கிறச்ச ரொம்ப ஹாட் வாட்டர் டைரெக்டாக நம்ம ஸ்கேல்பில் படாமல் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஹேர் பாத் எடுத்துக்கும் போது ஒரு மாதிரி வார்மான வாட்டர் போதும், ஓகேங்களா? ரொம்ப ஹாட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கும் போது ஸ்கேல்ப்பும் சரி ஹேரும் சரி ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஹேர் லாஸ் உங்களுக்கு ஏற்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பில் இன்க்ரீடியன்ட் செக்ஷனில் நீங்கள் பார்க்குறச்ச சோடியம் லாரட் சல்ஃபேட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் அந்த ஷாம்பு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஹேர் ரொம்ப ட்ரை ஆக்கிட்டு ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறதுக்கும் ஹேர் லாஸ் ஆகிறதுக்குமே உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ நீங்கள் இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாடி வந்து கூலாக வச்சுக்கோங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 வாட்டி ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறச்ச பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.